மாமரமாகி நின்ற சூரன் மீது கந்தவேல் தனது வேலாயுதத்தை விடுத்தருளினான். சிவந்த ஒளியை வீசும் வாளினால் போர் செய்து இடிபோல் முழங்கிச் சீறிய சூர பத்மனின் நெஞ்சத்தை கிழித்து அவன் உடலை இரு கூறாக்கியது வேலாயுதம். அக்கூறுகள் கடலில் விழும்படி வீசியது. எங்கும் மறையொலி முழங்க வேலாயுதம் வானத்தில் சென்றது. வேலாயுதம் வீசி சூரன் மாண்ட இந்த நிகழ்வை செங்கதிர் அயில்வாள் கொண்டு தெருமுயன்று உருமின் ஆர்த்து துங்கமுடி எதிர்ந்து சீரும் தூர் அங்கம் கிழித்து பின்னும் அங்கம திரு கூறாக்கிளை கடல் வரைப்பின் வீட்டி எங்கனும் மறைகள் ஆர்ப்ப எக்கம் வான் போயிற்றம்மா என்று கச்சியப்பர் அழகுறப் பாடுகிறார். போர்க்களத்தில் நெடிய வேற்படை மீளவும் சிவபெருமான் வரத்தால் அழிவு எய்தாத சூரனின் பிளவுபட்ட இரண்டு கூறுகளும் சேவலும் மயிலும் ஆகி சினத்துடன் தேவர்களின் காவலனான கந்தவேலுடன் போரிட எண்ணி பறந்து வந்தன. இந்த ஒரு அழகான காட்சியை தாவடி நெடுவேல் மீளத் தற்பரன் வரத்தால் வீடா மேலவன் எழுந்து மீண்டும் மெய்ப்பகிர் இரண்டு கூறும் சேவலும் மயிலுமாகி சினம் கொடு தேவர் சேனை காவலன் தன்னை நாடி அமர்த்தொழில் கருதி வந்தான் என்று மயிலும் சேவலும் சீறி பாய்ந்ததை அழகுற வர்ணிக்கிறார். கந்தவேலின் கனிவான பார்வையை சினந்து வந்த சேவல் மற்றும் மயிலின் மீது செலுத்தினான். அதனால் அசுரனின் ஆணவம் முதலான அனைத்து தீமைகளும் ஒழிந்தன.